TNPSC Group 1 2024 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து மேலாக கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கீழாக கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார் எனில் ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த சம பாருங்களேன். சோ இதுதான் அந்த வரிசை. இதுல மொத்தம் 35 மாணவர்கள் உள்ளனர். இததான் மேல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது வந்து கீழ். இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம் அல்ல வச்சுக்கலாம். நான் இப்போ ஹரிசாண்டலா வச்சுக்கிறேன். இது மேல் கீழ். சோ கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். சோ கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். அதே மாதிரி மேல் இருந்து கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். இங்க மேல இருந்து கணக்கிடும் பொழுது இந்த இடம் சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். மொத்தம் 35 பேர்ல இங்க ஒரு 9 பேர் இருக்காங்க, இங்க ஒரு 7 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருங்க? 16 பேர் போயிட்டாங்களா? 35 பேர்ல 16 பேர் போக மீதி 19 பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 19 பேர் இருக்காங்களா? சோ இந்த கேப்ல மட்டுமே மொத்தமா 19 பேர் இருக்காங்க. இந்த கேப்ல சுரேஷ்க்கு இந்த பக்கம், கமலுக்கு இந்த பக்கம் 19 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். சோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல யார் இருக்காங்க? இந்த ரெண்டு எக்ஸாக்ட்லி மிடில்ல ரமேஷ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எந்த பொசிஷன்ல இருப்பாங்கன்னு பாக்குறீங்களா? சோ இப்போ 19 பேர்ல இவங்க நடுவுல இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தர் விட்டுருங்க. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த 19 பேர்ல ரமேஷும் ஒருத்தர் தானே. இந்த ரமேஷ் மீதி எத்தனை பேருக்கு? 18 பேர். 18 பேர்னா இந்த பக்கம் 9 பேர் இருப்பாங்க, ரமேஷ்க்கு இந்த பக்கம் 9 பேர் இருப்பாங்களா? ரைட். 19 பேர்ல ரமேஷும் சேர்த்துதான் நடுவு இவங்க சுரேஷுக்கும் கமலுக்கும் நடுவுல 19 பேர் இருக்காங்க. அதுல ரெண்டு பேருக்கு நடுவுல யார் இருக்காங்க? ரமேஷ். 19 பேர்ல ரமேஷும் ஒருத்தர் தான். அந்த ரமேஷை விட்டுருங்க. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 18 பேர். 18 பேர் ஈக்குவலா பிரிச்சீங்கன்னா 9 + 9. இப்ப ரமேஷுக்கு இந்த பக்கம் 9 பேரு, ரமேஷ்க்கு இந்த பக்கம் 9 பேர் இருக்கும்போது தான் ரமேஷ் வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல எக்ஸாக்டா நடுவுல இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ என்னதுன்னா இருவருக்கும் இடையில் உள்ள ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்துல உள்ளார்? ரமேஷை கம்பேர் பண்ணும்போது கமல் எத்தனை இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இல்லாட்டி 9 பேரு, இவர் 10வது இருப்பாங்க. ரமேஷுக்கும் கமலுக்கும் நடுவில் ஒரு 9 பேர் இருக்காங்க இல்லையா? 1 2 3 4 கவுண்ட் பண்ணீங்கன்னா 9 பேர் வந்துருவாங்க. அடுத்து இவர் எத்தனாவது இருப்பாருங்க? இவர்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இவர் 10வது இருப்பாங்க. ஓகேங்களா? The answer is option B 10.